இன்றைக்கான இதனுடைய வார்த்தை ஆசீர்வாதம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அதாவது தேசத்தில் பஞ்சம் ஏற்படுகிற காலப்பகுதியில் ஈசாக்கு விதை விதைக்கிறதான சம்பவத்தை இது சொல்லுகிறது. தேசமே பஞ்சமாக இருக்கும் பொழுது ஒருவன் விதைத்த விதைகளில் மாத்திரம் அவன் பலனை பெற்றுக்கொள்ளுகிறான். காரணம், அவனோடு கூட தேவன் இருந்து ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்துல நாங்க பார்க்கிறோம். அதாவது தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது இப்படித்தான் இருக்கும். எல்லா சந்தர்ப்பங்களும் சாதகமாக இருக்கும் பொழுது இருப்பதை பார்க்கிலும் இந்த பஞ்ச காலத்தில் விதை விதைக்கும் பொழுது அதில் கிடைக்கிறதான அந்த பலன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. தேவன் ஆசீர்வதிக்க வேணுமாக இருந்தால் அவர் எப்படியும் எங்கேயும் ஆசீர்வதிப்பார். பஞ்சகாலத்தில் விதை விதைத்தால் கூட சாதாரண பலனை அல்ல, 100 மடங்கு பலனை அவர் பெற்றுக்கொள்ளக்கூடியதாய் தேவன் ஆசீர்வதித்திருந்தார். தேவன் ஆசீர்வதித்தால் மாத்திரம்தான் 100 மடங்கு பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அது பஞ்சகாலமாக இருந்தாலும் சரி, சாதாரணமான காலமாக இருந்தாலும் சரி, தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது வித்தியாசமானதாக இருக்கிறது. இந்த இடத்துல தேவன் அவனோடு கூட இருந்தபடியால் அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் தேவனோடு கூட இருந்தால் தேவனும் எங்களோடு கூட இருப்பார். தேவன் எங்களோடு கூட இருக்கிறது தான் மிக பெரிதான ஆசீர்வாதம். அப்படி அவர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமையும். நாங்கள் விசுவாசிக்கிறோமாக இருந்தால் பஞ்ச காலத்திலும் 100 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் தேவன் எங்களோடு கூட இருப்பார். அந்த விசுவாசம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும். ஆகையால விசுவாசிப்போம். எங்களை சுற்றி எவ்வளவு வறட்சியான காலமாக இருந்தாலும் சரி, தேவன் எங்களோடு இருப்பாராக இருந்தால் எந்த செடியும் வேர்விடச் செய்வார். Have a hopeful day.